You know, sisters and brothers, our body is the temple of God and He dwells in us. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாகவே நாம் இருக்கிறோம். He has died for us and paid for our iniquities and sins. அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார். He has paid a huge price for us. நமக்கென்ற ஒரு பெரிய விலை கிரயத்தை அவர் தந்திருக்கிறார். To save us, only to give us a free gift of salvation and redemption. நமக்கு பாவ மன்னிப்பை தரும்படி, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தரும்படி அவர் அப்படி ஒரு விலை கிரயம் கொடுத்திருக்கிறார். That is why we really need to revere and hearken to the voice of our Holy Spirit. Then it will ordain our steps. எனவே தான் நாம் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்கி பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நம்முடைய பாதைகளில் அவருடைய பிரசன்னம் இருக்கும். The key to begin that is to have faith. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு திறவுகோல் விசுவாசம். That faith which will give us every promise which is there in the Bible, because even when we pray without faith, it is of no use. எனவே நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது வேதாகமத்தில் இருக்கும் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு சொந்தமாய் மாற்றுகிறார். That is why we have to do 4 steps for faith. எனவேதான் விசுவாசத்திற்கென்று 4 ஆதாரமான படிகளை நாம் செய்ய வேண்டியுள்ளது. We have to ask of whatever we want. Then we have to receive. And then we have to believe. And then lastly, we have to thank God for having received it. முதலாவது நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதன் பின்பு நாம் அவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்கிறோம். நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். 3வது, 4வது, நாம் கேட்டு விசுவாசித்து பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Doesn't matter if we are not seeing it with our natural eyes. Our circumstances and situations are saying something else and showing us something else. But with the spiritual realm, we will thank God for having given us whatever we have asked for because of our faith in Him. ஒருவேளை நம்முடைய மாமிச கண்களால் நாம் நம்முடைய பதிலை எதிர்பார்த்து கண்களால் அதை காண முடியாவிட்டாலும் ஆவிக்குரிய பலத்தினால், ஆவிக்குரிய கண்களினால் தேவன் நமக்கு அவைகளை தந்திருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். His word brings wisdom in my life. அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்வில் ஞானத்தை திரளாய் அருளி செய்கிறது. God's word is like a double-edged sword. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் இருக்கிறது. Which divides the soul and the spirit and the bone and the marrow. அவைகள் எலும்புகளையும் இருதயத்தையும் கணுக்களையும் ஊடுருவ குத்துரும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. I just wait for His purpose patiently to happen in my life. என்னுடைய வாழ்வில் அவருடைய திட்டம் சித்தம் நிறைவேறும்படி நான் பொறுமையாய் காத்திருக்க பழகிக் கொண்டேன். Just that He has a purpose for all our lives and He has plans for all our lives. காரணம், நம் ஒவ்வொருவருக்கென்றும் அவர் ஒரு சித்தம் வகுத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை நமக்கென்று ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். I have a few scriptures that when I worship Lord, what is that helps me to my understanding of the Bible. சில வேத வசனங்கள், சத்தியங்கள் நான் இறைவனை ஆராதிக்கும் பொழுது அவரை கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்கிறது. We have to learn to fear the Lord. முதலாவது நாம் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்குவதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். Because we respect the Lord. காரணம், நாம் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். We have to learn reverence to the Lord. கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்கும், அவருக்கு மரியாதை செலுத்தும் ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். Companionship with the Lord is most important because there is no other companionship which can be better in our lives. கர்த்தரோடு நாம் கொள்ளும் அந்யோன்ய ஐக்கியம் மிக மிக அவசியம். காரணம், நம்முடைய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் வேற எந்த ஐக்கியமும் இதைவிட சிறந்ததாக இருக்கவே முடியாது.
His words and His promises are all that we need in our lives. அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேடும் ஒரே சத்தியமாக இருக்கிறது. When it comes to wisdom and understanding His word, எப்பொழுது ஞானத்தை குறித்து அவருடைய வார்த்தை பேச ஆரம்பிக்கிறதோ, Proverbs 1:5 says, "The wise also will hear and increase in learning, and the person of understanding will acquire skill and attain to sound counsel, so that he may be able to steer his course rightly in life." நீதிமொழிகள் 1:5 வேதம் சொல்லுகிறபடி, நீங்கள் புத்தியை அறிந்து நல் ஆலோசனை அறிந்து விவேகி ஞானத்தை கண்டுகொள்கிறான் என்று அந்த வேத வசனம் நமக்கு விளக்குகிறது. Proverbs 3:15 13 to 15 say, "Happy is the man who finds wisdom, and the man who gains understanding, for her proceeds are better than the profits of silver, and her gain is finer than gold, and she is more precious than rubies, and all the things that you may desire cannot be compared with her." நீதிமொழிகள் 3:13 முதல் 15 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, வெள்ளியை சம்பாதிப்பதை பார்க்கிலும் பொன்னை சம்பாதிப்பதை பார்க்கிலும் ஞானத்தை சம்பாதிப்பதே மிகவும் சிறந்தது. காரணம், ஞானத்தை கண்டடைகிறவன் நன்மையானவைகளை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Proverbs 8:11 say, "I seek skillful and godly wisdom. It is better than rubies or pearls, or all the things that can be desired are not to be compared with it." நீதிமொழிகள் 8:11 வேதம் சொல்லுகிறது, நான் ஞானத்தை தேடினேன், புத்தியை தேடினேன், அவைகள் வைரங்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவைகள் என்று வேதம் நமக்கு விளக்குகிறது. Proverbs 19:20 say, "I hear counsel, receive instruction, and accept correction, that I may be wise in the time to come." நீதிமொழிகள் 19:20 வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரிடத்தில் இருந்து ஆலோசனையும் வழி நடத்தலையும் பெற்றுக்கொண்டு என்னுடைய வழிகளை நான் சரி செய்து கொள்ளும்படி அவரிடத்திலிருந்து நல் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறேன் என்று எழுதி வைக்கிறான். Again, these are 4 precious things for the wisdom that is all required. எனவே இந்த 4 காரியங்கள் தான் ஞானத்திற்கென்று இணையற்றவைகளாக நமக்கு தேவைப்படுகிறது. For me, this has been a great help in my life, because I have come to understand that gaining the wisdom of God, there is no higher understanding than that.